தவக்காலமும் அன்பு வாழ்வும். காலங்கள் மனிதனை உருவாக்குவதில்லை, மனிதன் காலத்தால் ஒரு மாற்றம் அடைகிறான் என்ற கூற்றிற்கேற்ப கிறிஸ்துவை பின்பற்றும் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இந்த தவக்காலம் என்பது ஒரு பெரிய காலமாக இருக்கின்றது. இன்றைய மனிதனை நாங்கள் பார்க்கின்ற வேளையில் பல வேளைகளில் தவக்காலத்தை நான் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டுமா என்கின்ற எண்ணத்தோடு வாழ்ந்து வருகின்றான். ஏனென்றால் திருவழிபாட்டு காலப்பகுதியில் எத்தனை காலங்கள் வந்தாலும் இந்த தவக்காலம் என்பது ஒரு சிறப்புமிக்க காலமாக எங்களுக்கு தரப்படுகின்றது. இந்த தவக்காலத்தில் ஒவ்வொரு மனிதனும் மனமாற்றம் அடைந்து எவ்வாறு ஆண்டவர் கிறிஸ்து பாடுபட்டு இறந்து உயிர்த்தெழுந்தது போல ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் பாடுபட வேண்டும் என்பதுதான் இந்த உண்மையான தவக்காலம் தருகின்ற சிந்தனை பகிர்வாக இருக்கின்றது. ஒரு சில பேருக்கு தவக்காலம் என்பது பெரிய சுமைகளாக இருக்கின்றது. இன்னும் சில பேருக்கு தவக்காலம் என்பது ஒரு சுமையாணிகளாக இருக்கின்றது. இன்னும் பல பேருக்கு தவக்காலம் என்பது ஆணிகளும் சுமைகளும் சேர்ந்த ஒரு பெரிய பாரமாக இருக்கின்றது. எம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுபட்டு அடைந்து அந்த வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற வேளையில் தவக்காலத்தில் வருகின்ற அந்த 40 நாட்களும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொருவரும் பின்பற்றுகின்றோமா என்பதுதான் இன்றைய அன்பு வாழ்வாக இருக்கின்றது. எம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாய் மரியாவிடம் ஏதோ உம் மகன் என்று சொன்னதை போல எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தன்னுடைய தாயை அன்னை மரியாள் எங்களுக்காக தந்திருக்கின்றார். இயேசு 3 ஆணிகளால் காயப்பட்டு 30 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து 3 ஆண்டுகள் பணியாற்றி எங்களுக்கு தந்த பரிசுதான் இந்த 3 ஆணிகள். சில பேருக்கு வாழ்க்கை என்பது ஒரு பெரிய சுமையாக இருந்தாலும் இன்னும் சில பேருக்கு வாழ்க்கை என்பது ஒரு பெரிய இனிப்பாகவே இருக்கிறது. வாழ்க்கை என்பது ஒரு நாணயத்தில் வருகின்ற ஒரு பூவும் தலையும் மாதிரி இருக்கின்றது. சந்தோஷம் நிறைந்தது மட்டுமல்ல வாழ்க்கை, துன்பம் நிறைந்தது மட்டுமல்ல வாழ்க்கை, இன்பமும் துன்பமும் நிறைந்ததுதான் வாழ்க்கை. இந்த தவக்காலத்தை நாங்கள் பார்க்கின்ற வேளையில் இந்த 40 நாட்களும் எங்களுக்கு அவசியம் தேவைப்படுகின்றதா? ஒரு மனிதன் தவக்காலம் விபூதி புதனன்று தொடங்கி பாஸ்கா காலம் வருகின்ற காலப்பகுதியில் 40 நாட்களும் உயிர்ப்பு பெருவிழா வரைக்கும் தன்னுடைய மனங்களை கட்டுப்படுத்தி வாழ்கின்றார். ஒரு சில பேருக்கு இன்னும் பல கேள்விகள் இருக்கின்றது. தவக்காலத்தில் மரக்கறி மட்டும்தானா சாப்பிட வேண்டும்? ஏன் இறைச்சி வகை சாப்பிடக்கூடாதா? இயேசுவுக்குள் பிரியம் உள்ளவர்களே, தவக்காலத்தில் எது சாப்பிட வேண்டும், எது சாப்பிடவே கூடாது என்று ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அபாவாக இருக்கின்றது. எனவே இந்த தவக்காலத்தில் அன்பு வாழ்வு எவ்வாறு இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கின்ற வேளையில் இந்த அன்பு என்பது சிலுவையிலிருந்து வருகின்ற ஒரு அன்பு வாழ்வாக இருக்கின்றது. ஏதேன் தோட்டத்தில் கடவுள் ஆதாம் ஏவாளையும் படைத்து முதல் குடும்பத்தை உருவாக்கி முதல் வாழ்க்கையை தொடங்குகிறார். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கை ஒரு ஏதேன் தோட்டமாக இருக்கின்றது. எனவே பிரியமுள்ள சகோதர சகோதரங்களே, தவக்காலமும் அன்பு வாழ்வும் என்கின்ற நேரத்தில் நாங்கள் தவக்காலத்தில் உண்மையாகவே மனமாற்றம் அடைந்த மக்களாக எங்களுடைய மனம் மட்டும் மனமாற்றம் அடையாது, நாங்கள் எப்பொழுதும் கடவுளுக்கேற்ற பிள்ளைகளாக அன்பு வாழ்வை நோக்கி பயணிப்போம்.